இவங்க யாருன்னு தெரியுதுங்களா? நம்ம வல்லாரக்கீரை தாங்க. காம்பை மட்டும் நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி அலாசிட்டு தண்ணியை வடிகட்டிக்கணும். குழந்தைங்களுக்கு கொடுங்க, மூளைக்கு ரொம்ப பெரிய புஷ்டி டானிக்காக இருக்கும். க்ளீன் பண்ணுறது கூட சுலபந்தாங்க. தேங்காய் எண்ணெயில் பண்ணால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் வணக்கிட்டு 2 பல்லு பூண்டு, 2 தக்காளி, பச்சை மிளகா வணங்கின உடனே கொஞ்சோண்டு நடக்கடலை போடுங்க. ஏன்னா இவங்க கிட்ட கொஞ்சம் கசப்பு தன்மையாக இருக்கும். இவங்களை சட்னியாக அரைச்சி குழந்தைங்களுக்கும் வீட்டுக்காருக்கும் கொடுங்க. ஞாபக சக்திக்கு ரொம்ப நல்லதுங்க. தேவையான அளவில் உப்பு சேர்த்து அரைச்சிக்கணும். அரைக்கும் போதே ஃபஸ்ட்டு பல்ஸ் மோடில் அரைச்சிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டு கேஸு எப்போவுமே பிஸி தான். ஒரு வேளை அங்கே ஒரு வேளை இங்கே எல்லாத்துக்கும் கீ ரோஸ் சாதம் ரோஸ்ட்னு ஊற்றி கொடுத்து வல்லார சட்னியெல்லாம் வச்சு கொடுத்தாச்சு. தோசை மாவு வேறு இன்றைக்கி கம்மியாக தான் இருந்துச்சு. சரி எப்போவுமே கடைசி மாவு நமக்கு தானேன்னு வலிச்சு ஊற்றி ஒரு பெரிய ஊத்தாப்பமாக ஊற்றிட்டேன். ஒரு பக்கம் வெந்த உடனே திருப்பி போட்டு கேஸ் ஆஃப் பண்ணி வச்சா சைடு மட்டும் மொறுன்னு ஆகிடும். என்ன தான் கடைசி மாவாக இருந்தாலும் நமக்குன்னு வரும்போது செய்யணுன்னா ஒரு அலுப்பாக தான் இருக்குங்க. வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கும் நல்லது.